சுக்ரீவனுக்கு சேர்த்து வச்சதுலேருந்து, சீதாதேவியை போய் தேடி கொண்டு ராமன் உயிரை மீட்டு கொடுத்ததுலேருந்து, அடிபட்டு சக்தி ஆயுதத்தில் விழுந்திருக்கிறச்சே போய் சஞ்சீவி பர்வத்தம் ஓஷதி பர்வத்தை எடுத்துன்னு வந்து மூலிகையினாலே உயிர் பெத்தி எழச் செய்ததுலேருந்து, அவ்வளவு ஏன் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு சேத்து கட்டின்னு போலையா? இங்கேருந்து சேத்து பந்தம் கட்டி அணை கட்டித்தானே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிருக்கா. அப்பதான் ஆஞ்சநேய சுவாமி 2 பேர் அப்படி தோல்ல தூக்கி வச்சுன்னு விட்டார். இந்த பக்கத்துல ஹனுமார் வந்து ராமரை தூக்கி லக்ஷ்மணனை தூக்கிண்டு அவர்களை எழுந்துருளை பண்ணிட்டே போறாருனால் கைங்கரியம். அங்க போனாலும் அதைத்தானே செய்ய போறோம், இங்க போனாலும் அந்த கைங்கரியம் கிடைச்சது. இது இங்க ஒவ்வொரு இடமா போனது இருக்கட்டும். ராவணன் ஒரு முறை லக்ஷ்மணன் அடிபட்டு விழுந்திருக்கிறச்சே தூக்கின்னு போக வந்தான். லக்ஷ்மணன் கீழே விழுந்திருக்கார். ராமனுக்கு இன்னும் செய்தி போல. அதுக்குள்ள ராவணன் ஒரு திட்டம் போட்டான். லக்ஷ்மணனை நாம தூக்கின்னு போயிட்டா லக்ஷ்மணன் போயிட்டா ராமனே போயிடுவார், சண்டையை ஜெயிச்சுடலான்னுட்டு அப்படி அனாயாசமா ஒரு இடது கையை கொடுத்து தூக்க பார்த்தான். அவர் மூர்ச்சித்திருக்கார், மயக்கமா விழுந்திருக்கார். ஒரு கையை கொடுத்தா நகர்த்த முடியல, 10 கையை கொடுத்தா நகர்த்த முடியல, 20 கையை கொடுத்தா நகர்த்த முடியல. அவனே யோசிச்சு பார்க்கறான், சக்கியம்புஜாபியாம் உத்தர்த்தும் நசக்கே பரதானுஜா. ஹிமவானோ கைலாசமோ எல்லாத்தையும் நான் அசைச்சிருக்கேன், இந்த ஒண்ணுமில்லாத பரதன் தம்பி லக்ஷ்மணனை என்னால் தூக்க முடியலையே ஏன் நினைச்சுன்னு நொந்துட்டு போயிட்டான். பக்கத்துல ஆஞ்சநேய சுவாமி வந்தவர் லகுத்தம் அகமத்து, லேசா ஏதோ புல்லு கிடக்கிற மாதிரி இப்படி தூக்கி தோல்ல போட்டு போயிட்டாராம். அது என்ன, ராவணனால 20 கையால தூக்க முடியல, ஹனுமார் தூக்குச்சு. ஒருவேளை ராவணன் வரைச்சே பாரமா படுத்துட்டு இருந்திருப்போம் லக்ஷ்மணன், ஹனுமார் வரைச்சே லேசாயிரு. அவர் மயக்கமா இருக்கார், அவர் எங்க பாரமாறுது லேசாருது. உள்ளத்திலே ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட பகமையோட ராவணன் வந்தான், தூக்கவே முடியல. உள்ளத்துல அன்போட லக்ஷ்மணன் வந்தார், சட்டென்று தூக்கி கொண்டு போனார். லக்ஷ்மணனை தூக்கிண்டு போய் உயிரை காப்பாற்றி கொடுத்தனதும் அதே ஆஞ்சநேய சுவாமி தான். இப்படி பல இடங்கள்லையும் பார்த்தால் அவருக்கு கிடைச்சது கைங்கரியம்.